லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒரு ஜாதகத்தில் ராகுவோட இணையும் கிரகங்கள் அப்படின்னு வரும் பொழுது ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்ல மாதிரி யோகாதிபதிகள் இணைவது நல்ல அமைப்பை கொடுக்குங்க. ஆனால் ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்திற்கு உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ வந்து கன்னி லக்னம் வச்சுக்கோங்க. கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்தில் ராகு 7ல் கேது அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ராகுவோட செவ்வாய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது எப்படி வரும்? செவ்வாய் வந்து இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படிங்கிற முறையில் வருவாருங்க. ஆக மொத்தத்தில் இந்த கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் திசை வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி வந்தால் நல்ல இடத்துல இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக ராகுவை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? ராகு வந்து நல்ல கிரகங்கள், அதாவது லக்னத்திற்கு யோகாதிபதிகளோ யாரோ அவங்களோட இணையணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதான் நல்ல அமைப்பு. அப்படி வரும்பொழுது இந்த கன்னி லக்னத்திற்கு 3-8 சுத்தமாக ஆகாதோட ராகு இணைஞ்சு லக்னத்தில் இருந்துட்டாரு அப்படின்னா அந்த கிரக அமைப்பு எப்படி வருங்க? அதாவது ராகுவோட சுபகிரகம் யோக கிரகங்கள் இணையாமல் கெட்ட கிரகமான 3-8 செவ்வாய் இணைஞ்சா இந்த செவ்வாய் திசையும் ராகு திசையும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த வகையில் அப்படின்னா எந்த வகையிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு கேட்டால் அதுக்காக ஒரேடியாக நம்ம பேசிட முடியாது. செவ்வாய் ராகுவும் இணைஞ்சிருக்காங்கங்க. அந்த செவ்வாய் ராகுவும் ஏதோ ஒரு வகையில் மற்ற கிரகங்கள் பார்க்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம அதையும் எடுத்துக்கணும். ஒரேடியாக செவ்வாய் ராகுவும் இணைஞ்சிட்டாங்க அதனால கண்டிப்பாக அது கெடுபடுதுங்களா? ஏன்னா இதில் வந்து என்ன பிரச்சனைனா செவ்வாய் திசை கெடுத்து ராகு திசை. அப்போ 18 25 வருஷம் வந்துடும். இப்போ ஒரு 25 வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களுக்கு செவ்வாய் திசை. அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ அது 25 வருஷம், 25 to 25 முக்கியமான காலமே அதுதான். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காலமே 20 to 50 தான். அதில் 25 to 50 இந்த செவ்வாய் திசை ராகு திசை வந்துச்சு அப்படின்னா அந்த மனிதரை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. யாரையுமே முதல்ல குறை சொல்ல முடியாது. இயற்கையுடைய அமைப்பு தான் நாம. அதனால இந்த இடத்துல அந்த கிரக அமைப்புகள் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது யோக கிரகங்கள் பார்த்துட்டா அது அப்படியே மாறும். அதுவும் இருக்குது. அது எப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் செவ்வாய் ராகுவும் இணைஞ்ச அந்த செவ்வாயில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் 4-7-8 பார்வையாக பார்ப்பார். 4-7-8 பார்வையாக பார்க்கும் பொழுது அவர் அஷ்டம வீட்டை பார்த்து விடுவார். இப்போ அதுதான் இதில் பிரச்சனையே. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் ராகுவும் லக்னத்தில் இருந்து 7-8 பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். மேஷத்தை பார்க்கக்கூடாது. பாவ கிரகமாக வந்து அதுவும் கெட்ட கிரகமாக வந்து அவர் 8ஆம் வீட்டை பார்த்தால் கெடுபலன்களை வளர்ப்பார் அப்படிங்கிறார். அதுக்கு 10ஆவதுக்கு கூட ராகு வேற. அப்போ யோசிச்சு பாருங்க, ராகு வந்து யோகரோட இருந்தால் தான் அவர் யோகராக இருப்பார். பாவ கிரகங்களோட இருக்கும்போது அவரும் யோகங்களை பண்ண மாட்டார். இப்போ செவ்வாய் ராகு இந்த மாதிரி இணைகிறது அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான செவ்வாயுடைய தோஷங்கள் இருந்தால் அந்த மாதிரி வரும். ஏன்னா லக்னத்தில் வேற இருக்கிறாங்கல்ல. அதனால முருகன் வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்காக நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், நெகட்டிவாக எதையுமே திங்க் பண்ணாங்க. தயவு செய்து எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன், தயவு செய்து நெகட்டிவாக எதையுமே எடுத்துக்காதீங்க. என்னதான் நடந்தாலும் சரி ஜாதகத்தில் நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை எடுங்க. அதுக்குண்டான பலன்களை தேடுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இது இப்படித்தான், இதுக்கு மேலே இப்படித்தான் நம்ம எதுவும் முடிவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த வகையான பவரையும் ஆண்டவன் கொடுக்கல. எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஆண்டவன்கிட்ட வேண்டுறதை வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது. அதனால் இப்போது செவ்வாயும் ராகுவும் லக்னத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன வழி, அதாவது கொஞ்சம் மாறி வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இப்போ நம்ம பார்ப்போம். யோகாதிபதிகள் பார்க்கலாம், நல்ல அமைப்பு. அதே சமயம் இந்த செவ்வாயும் ராகும் இருக்கு வீட்டு புதனும் நல்ல நிலைமையில் இருந்துட்டா பரவாயில்லை. இப்போ அது எப்படி வருங்கிறதை பார்ப்போம். இப்போ பாருங்க, கன்னி லக்னத்தில் செவ்வாயும் ராகும் 7ல் கேது வந்துட்டார். அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாய் 3-8 வந்து அவர் எந்தெந்த வீட்டை பார்ப்பாருங்க? 1, 2, 3, 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் விட்டார். அப்படி பார்க்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு? 7ஆம் வீட்டை பார்க்கிறார். லக்னத்துல இருந்தா செவ்வாயோடைய தோஷம் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் 7ஆம் வீட்டை பார்ப்பார். வேற ஒன்றும் இல்லை. 4ஐயும் பார்ப்பார், 7ஐயும் பார்ப்பார். அதான் இதுல பிரச்சனையே. செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டையும் பார்ப்பாரு, சுகஸ்தானத்தை பார்த்து 7ஆம் வீட்டை. இது கூட இப்போ பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருந்தது. 8ஆம் வீட்டை பார்த்து விடுகிறார்.
அப்போ இங்க இருந்து ஒரு விஷயத்துக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ராகுவை விட்டுருங்க, செவ்வாய் மட்டும் இருந்தாலே பிரச்சனை. 8ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பாருங்க, ஒரு 3ஆம் வீட்டை பார்க்கணும். 3ஆம் வீட்டை பார்க்கறது நல்லது. இங்க இருந்த 12 இருந்தா 3ஆம் வீட்டை பார்ப்பார். இங்க ஒரு லக்னத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ 4, 7, 8ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 8ஆம் வீட்டு கெடுபலன்களை அவர் கொடுப்பாருங்கிறதுக்காக தான் நம்ம அந்த 8ஆம் வீட்டு கெடுபலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறவர்கிட்ட போய் ராகு சேர்ந்தா அப்புறம் எப்படி அது நல்லா வரும்? இப்போ அந்த சயின்ஸ் கரெக்டாக நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் கிடைச்சிடும். அப்போது இவருக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது கூட ராகு சேர்ந்தா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே ராகுனை என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், அது ஒரு கண்ணாடி, அது என்ன இருக்குதோ அதை பார்த்துக்குவோம், அவ்வளோதான். அப்படி வரும்பொழுது இந்த செவ்வாய் திசையோ ராகு திசையோ வரலைன்னா பிரச்சனையே இல்லை. இவங்களுக்கு பிறக்கும்போது குரு திசையில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க, இந்த லக்னத்துக்கு குரு திசையில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா செவ்வாய் திசை ராகு திசை வராது. அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் 8ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால போக்குவரத்து, உடல் சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ சனி திசையில் இருக்கும், சூரிய திசையில் இருக்கும், அந்த மாதிரி வருமே ஒழிய பெரிய கெடுபலன்கள் இருக்காது. ஆனால் இந்த செவ்வாய் திசை ராகு திசை வந்தால் செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், 25 வருஷம் ரொம்ப கெடுபலன்களை கொடுத்து விடும். 40 வயசுக்கு மேலே செவ்வாய் திசை வருதுங்க, ராகு திசை வருதுங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட வகையில் பல பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்க, அதெல்லாம் நம்ம நெகட்டிவாக பேச வேணாங்க, பாசிட்டிவாக வருவோங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் சொன்ன கடவுள் வழிபாடு முக்கியங்க, ரொம்ப முக்கியங்க. நம்ம கையில் ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தபடியாக இதுக்கு ஒரு சுக்கிரன் இங்கே இருக்கிறார், அந்த ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னா லக்னத்துக்கு 7ல் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வை பட்ட உடனே இந்த கெடுபலன்கள் அப்படியே குறையுங்க. ஏன் குறையும் இந்த சுக்கிரன் பார்க்கறதுனால அப்படின்னா, இந்த சுக்கிரன் 2-9 கூடையவர், அம்சமான ஆளு. இந்த லக்னத்திற்கு அம்சமான யோகாதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய பார்வை செவ்வாய்க்கும் கிடைத்து ராகுவுக்கும் கிடைக்கும் பொழுது இந்த செவ்வாயும் கெடுதல் செய்யாது, ராகுவும் கெடுதல் செய்யாது. மொத்தத்தில் இந்த செவ்வாயுடைய பார்வையும் கெடுதல் செய்யாது. இப்படிதான். இப்போ இங்கே சுக்கிரன் இருந்து உச்சம் பெற்று கேதுவோடு இருக்கிற சுக்கிரன் இன்னும் பலம் அதிகம். அதனால செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரனுக்கு பட்டாலும் பெரிய கெடுதல் வராது. ஏன்னா செவ்வாய் கேதுவையும் பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ இது ரொம்ப நல்ல யோக பலன்களை கொடுத்து விடும். அதனால இந்த சுக்கிரன் இங்கே பார்க்கிறாருங்க, 9ஆம் அதிபதி பார்வைங்கிறதா நான் சொல்லியிருக்கேன். சுக்கிரன் கேதுவோடு இணைந்து பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப செவ்வாயினால் சுக்கிரனுக்கும் பாதிப்பு இல்லைங்கிறதையும் சொல்றேன். இங்கே குரு இருந்து பார்க்குறாருங்க, இந்த இடத்துல குரு இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய யோகமைப்பு இல்லைங்க. ஏன் கேட்டிங்கன்னா கேந்திராதிபதியுடைய பார்வை ராகுவுக்கு வரக்கூடாது. கேந்திராதிபதியுடைய பார்வை அஷ்டமாதிபதி பார்வை வரும்போது ராகு கெடுதல்களை பண்ணிடுவார். அதுக்காகத்தான் நம்ம இங்கே குரு போடலாம். இங்கே குரு போட்டால் அது பெரிய லெவலில் பணம் பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் சுத்தமாகவே எதையுமே நிலைப்பட மாட்டார். அதனால இங்கே சுக்கிரன் இருக்கிறது இந்த செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் பெரிய யோகமைப்புகளை கொடுக்கும். யோகாதிபதியின் பார்வை ராகுவுக்கு கிடைச்சி செவ்வாய்க்கு கிடைச்ச உடனே இவங்க 2 பேரும் ரொம்ப டாப்பாக. இந்த இடத்துல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், சுக்கிரனும் கிட மாட்டார், சுக்கிரனும் நல்லா பண்ணுவார். ஏன்னா அவர் கேது விடாது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இந்த சுக்கிரன் மட்டும் இங்கே இல்லைங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். அப்படிங்கிறது தான் குரு பார்க்கறது. அப்படி இல்லை சந்திரன் பார்க்கலாம், தப்பு கிடையாது. சந்திரன் இந்த இடத்துக்கு லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதிங்கிற முறையில் செவ்வாயை பார்க்கறது நல்ல அமைப்பு, ராகுவை பார்க்கறது நல்ல அமைப்பு. இதுவும் கெடுபலன்கள் ரொம்ப குறையும். அப்படிங்கிறது தான். இப்படி இருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் ராகு கெடுபலன்கள் இருக்காது. இல்லாட்டினா இந்த செவ்வாய் திசையும் ராகு திசையும் கெடுபலன் பண்ணும் அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கையில் அவங்க பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் ராகு திசையும் வரலை அப்படின்னா அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ஆனால் உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மட்டும் இடையில வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். ராகு புத்தி வரும்போதும் கொஞ்சம் ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் கரெக்டு தாங்க. இப்படி இருக்க சனி மட்டும் இங்கே இருந்துட்டாங்க, அவ்வளோதாங்க, ஒரே குழப்பமாயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் சனியை 4ஆம் பார்வையாக பார்ப்பார், சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார், இந்த சனி 6ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்ப்பார். எப்படி வருது பாருங்க. அதாவது செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார், சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார். இந்த சனி 4ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ எல்லா வம்பு வழக்கு உடல் சம்பந்தப்பட்ட எல்லா பாதிப்புகளையும் இந்த சனியும் செவ்வாயும் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ராகு வேற கூட இருக்கிறாரா, ரொம்ப குழப்பங்களை வந்துடும் அப்படிங்கிறது தான். அதனால இந்த சனியும் வேற எங்கேயாச்சும் மறைஞ்சு இருந்துட்டாரு அப்படின்னா பெரிய கெடுபலன்கள் இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் அதனுடைய கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். இங்கே சுக்கிரனே இருந்தாலுமே அது பெரிய யோக அமைப்பை கொடுக்காது, சனியின் பார்வை இருந்தால் செவ்வாய்க்கு. அதனால அதை சொல்ல வந்தேன். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல யோக அமைப்பை கொடுத்துரும். ஏன்னா இவர் மாதிரி 4லேருந்து 3ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். லக்னத்தை சனி 6ஆம் வீட்டை 5 6 யோகாதிபதி தான் இருந்தாலும் 6ஆம் வீட்டை பார்க்காமல் லக்னத்தை பார்க்க வேண்டும். 6ஆம் வீட்டை பார்த்து லக்னத்தை பார்த்தால் சனி நல்ல பலன்களை வழங்க மாட்டார். அதே சமயம் அந்த சனியை செவ்வாய் வேற பார்க்கிறாருல்ல, அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் பாசிட்டிவான இதுவே வராது, நெகட்டிவாக தான் வரும் அப்படிங்கிறது. அதனால எப்பவுமே லக்னத்தில் செவ்வாய் ராகு யோகாதிபதிகளோட இணைவது நல்லது. இந்த லக்னத்துக்கு நான் எதுக்கு போட்டேன்னா, அவர் செவ்வாய் 8ஆம் வீட்டை பார்ப்பார். அதே சமயம் இந்த 3 8 ராகு இணைகிறதும் சிக்கல் அப்படிங்கிறதுக்காக இந்த விளக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். அப்போ சுக்கிரன் பார்வை இருக்கும்போது நல்லது, சனி எந்த வகையிலும் செவ்வாயோட சம்மந்தப்படாமல் இருப்பது நல்லது. இல்லைன்னா திருமண வாழ்க்கையிலிருந்து எல்லாத்துலேயும் பிரச்சனையை கொடுப்பார். இந்த புதன் எங்கேயாச்சும் போய் நீசம் அடைஞ்சிட்டாரு, இல்லை வக்ரம் அடைஞ்சி வேற எங்கேயும் உட்காந்துட்டாரு அப்படின்னா மொத்தமாக லக்னாதிபதியை கெடுத்துருவார். இதுதான் இந்த பெரிய பிரச்சனையே. மொத்தமாக இந்த லக்னாதிபதி கெட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்